என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் இடிக்கிற? அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயா எங்களுக்கு வந்து காவல்துறை மற்றதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனா எங்களுக்குள்ளேயே சில கருப்பாடுகள் இருக்கு, அவங்கள நினைச்சாதான் எங்களுக்கு வந்து பயமா இருக்கு. தாவேக்காக்குள்ள என்னங்க உறுப்பு இருக்குது? அதான் இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த கூட்டங்கள்லாம் ஏற்பாடு பண்ண கூட்டம் யாருன்னா புசி, ஆதவு, இந்த இவங்க தான். புசி தாங்க, அவர் தாங்க முதன்மை செயலாளர் பண்ணாருல்ல, அவர் தாங்க எல்லாத்தையும் பண்ணாருல்ல. இப்ப ஏற்பாடு பண்றது செங்கோட்டையன். அவரு நான் தான் வேட்பாளர், விஜய் அறிவிக்க வேண்டியது இல்ல, செங்கோட்டையை பரிசீலிக்க வேண்டியது இல்ல, புசி வந்து பரிந்துரைக்க வேண்டியது இல்ல, எதுவுமே கிடையாது. டிவிக்கேவா? என்னது சுயேட்சை டிவிக்கே தெரியல இருக்கலாம் அப்படின்னு வந்து பிரச்சாரத்தை துவங்கிட்டாங்க அவங்க. இப்போ அதிமுக பாத்தீங்கன்னா விருப்பு மனு வாங்கிட்டு இருக்காங்க. வெறுப்பு மனுவா? வெறுப்பு மனு நல்ல விஷயம் தானுங்க, அது ஏங்க சிரிக்கிறீங்க? விஜய் போய் தனியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இவனுக்கு வேட்பாளர்னு அவனுக்கு போய் தொகுதியில அவனுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு. என்ன பிரச்சனை இல்ல, முன்னாடியே வேலை பார்க்கறாங்க, அவ்வளவுதானே. தேர்தல் வேலைங்க. அரசியல் கட்சி என்னன்னு தெரியல. திருக்குறளா? ஆமா, திருக்குறளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கு. சொல்லுங்க. நம்ம இது வரைக்கும் கலாக்காரன் சேனல்ல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பல லட்சம் பேர் வந்து பார்வையிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. அந்த ஆயிரக்கணக்கான கமெண்ட்டுகள்ல லட்சக்கணக்குன்னு கூட சொல்லலாம், லட்சக்கணக்கான கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல சிறந்த கமெண்ட் அப்படின்னு தேர்வு பண்றதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம். அப்படியா? ஆமா. ஓஹோ. அது ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல அதிக முறை கமெண்ட் பண்ணவங்க யாரு, இது வரைக்கும் அதிக முறை கமெண்ட் பண்ணவங்க அல்லது இதுக்கப்புறம் அதிக முறை கமெண்ட் பண்ண போறவங்க யாரு அப்படிங்கறத ஆய்வு செய்து அந்த அதிக முறை கமெண்ட் பண்ணவங்களையும் சிறந்த முறையில கமெண்ட் பண்ணுங்க. சிறந்த முறைனா என்ன சிறந்த முறை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்களை புகழ்ந்து பாடுறது இல்ல இல்ல இல்ல, கருத்தாளமிக்க நல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம கலாக்காரன் சார்பாக ஏதாவது ஒரு சிறப்பு செய்யணும் அப்படின்னு நம்ம டீம்ல இருக்கு. என்ன செய்ய போறீங்க? அது என்ன செய்யறதுங்கிறத யோசிச்சுட்டு இருக்கிறோம். அது என்ன செய்ய போறோங்கிறத அடுத்த வீடியோல சொல்றோம். இப்போ நீங்க குரல் சொல்லுங்க. அதாவது எப்போது தேதி அறிவிக்கப்படும் என்பது பின்னர் அறிவிக்கப்படும். இதைத்தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்களா ரஜினிகாந்த் மாதிரி? நல்ல ஆளுங்க நீங்க. சொல்லுங்க. சரி, திருக்குறள் அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. குறள் என்ன பாத்தீங்கன்னா 314. இன்னா செய்யாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு இந்த குறள் ரொம்ப பிடிக்கும். நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவருக்கு நல்லது செஞ்சு விட்டுருது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாப்புல இல்லையா? ஆமா. நீங்க ஒன்று சொல்லுவீங்களா இந்த மாதிரி குறள் ஒண்ணு? என்னது? ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கேன்? இன்னா செய்தாரே அவனுக்கு என்ன வேணா செஞ்சு விட்டுரு, அவ்வளவுதான் அப்படின்னு ஏதோ அது படத்துல வந்ததுங்க. சரி, ஓகே. இப்போ என்னன்னா, ஈரோட்டில் விஜய் வந்து மக்கள் சந்திப்ப ஈரோடு பெருந்துறைக்கு பக்கத்துல உள்ள விஜய் மங்கலத்துல அந்த டோல்கேட் அடுத்த நாள் இருக்குமா இல்லைன்னு தெரியாது உங்களுக்கு. அது நல்ல விஷயம் தான். ஓகே, அப்பனா செய்ய மாட்டாங்க. பிஜேபி நல்ல விஷயம் நம்ம செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் எங்க ஆளுங்களுக்கு தெரியாது. நீங்க வேற பிஜேபியாவது இதாவது, எங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு டோல்கேட்டை வந்து ஒரு முற்றுகிற போராட்டங்கிற மாதிரி இதுங்க மக்கள் சந்திப்புங்க. அது நடக்குது இல்லையா? கொங்கு நாட்டு மக்கள் சந்திப்பு. ஆமா. ஓகே. இப்போ செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, என்னது? பெரியார் பிறந்த மண்ணுக்கு பெரியாரின் பேரன் விஜய் வருகிறார். பெரியார் பேர்லாம் சொல்றாரு அவரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாவா? ஆமா. ஏங்க இந்த 50 வருஷத்துல அவர் பெரியார் கேட்டதே இல்லைங்க. நல்லா பேசுறாரு அவரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து பெரியார் மண்ணுக்கு வருகிறார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? இந்த சந்திப்புல இந்த கூட்டத்தை சீர்குலைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சதி வந்து சதி நடந்துட்டு இருக்கு. யாருங்க? நம்ம களத்துல இருந்து நேரடி ரிப்போர்ட்டே வந்து வாங்கிட்டோம். அங்க இருக்கிறவங்க குழு ஏற்பாட்டாளர்கள் அந்த அதுக்குதான் போலீஸ் பாதுகாப்புலாம் போட போறாங்க. வந்தோபஸ்து அதெல்லாம் நெருக்கி டைட் செக்யூரிட்டி. அப்பெல்லாம் யாரெல்லாம் வந்து அங்க ஒன்னும் வன்முறை தூண்டுறதோ கலவரத்தை ஏற்படுத்துறதோ அப்பெல்லாம் பண்ண முடியாது. அப்படிதாங்க இருந்தது. கேரளா கரூர்லயும் அப்படித்தானங்க இருந்தது. சரி, அதே மீறி தானங்க எல்லாம் நடந்துச்சு. வேற யாரும் சதி செய்ய போறாங்க? அது இருக்கு, மேட்டர் இருக்கு. அது ஒண்ணு. அடுத்து விஜய் கட்சியினுடைய 2026க்கான வேட்பாளர்கள் களத்தில் இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. வேட்பாளர்கள் யார் சொல்றீங்க? தாவேக்காவுடைய வேட்பாளர். அப்படியா? அறிவிச்சிட்டாங்களா? அதெல்லாம் அவங்க போய் களத்தில் இறங்கி அந்த தொகுதியில் யாரோ காசு கொடுத்தாதான் சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க போட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தெரியல, அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் நீங்க எந்த வேட்பாளர் பாத்தீங்க? நீங்க
இருக்கு. ரைட்டு. சில வேட்பாளர்கள் அப்படி போயிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியா? அம்மா தாயே எனக்கு ஓட்டு போட்டுருங்க. அவங்க என்ன சின்னம்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது சின்னம்லாம் பின்னாடி வரும், எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஓகே. அப்புறம் இவர் வந்து விஜய் ஈரோடு மண்ணில் போய் நாம என்ன முழங்க போகிறோம், என்ன பேச போகிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு வந்து ஒரு குழு அமைச்சு அது இப்போதான் குழு இருக்குது அப்படின்னா. ஆமா புதுசா ஆமா, அது ஒரு டுபாக் ஒரு குழு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த குழு வந்து ஈரோட்டில் போய் விஜயை பேச வைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியான பல தகவல்கள் வந்து இருக்கு. அந்த தகவல்களை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். ஈரோட்ல மக்கள் சந்திப்புல மிகப்பெரிய சதி, அது சிறப்பா நடந்துடக்கூடாது. என்னங்க சதி? ஏங்க நான் தான் கேட்குறேங்க, கவர்மெண்ட் இப்போ நல்லா பாதுகாப்பு கொடுக்குதுங்க, வேற யாருங்க வந்து சதி பண்ண போறா? சதி பண்றதுக்குள்ள கிடையாது, வேலையே கிடையாது. இப்ப நான் இது கேட்டீங்கல்ல, இப்ப இந்த பாண்டிச்சேரியில நடந்து முடிஞ்சுது, அங்க கரெக்டாக நடந்து முடிஞ்சிச்சு. அங்க வந்து இதே டேக் லைன் இதே டேக் போட்டாங்க, 5000 பேர் உள்ள அனுப்பிச்சாங்க. இந்த அசம்பாவிதம் இல்லாம அனுப்பிச்சிட்டாங்களே. என்னென்ன கண்டிஷன் போட்டாங்க? டேக் மாட்டி கொண்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அனுமதி. அச்சா ஓகே. அடுத்து அப்புறம் வந்து 2 காலையில் நடக்கவும் அது அனுமதி. அப்புறம் வந்து 5000 பேர் தான் வரணும். தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து வர்றவங்களுக்கு அனுமதி ஆமா கிடையாது. அனுமதி பாண்டிச்சேரிக்கு மட்டும். பாண்டிச்சேரியில 5000 பேர் இருக்காங்கன்னு அன்னைதாங்க தெரியும். பாண்டிச்சேரி சிட்டிசன் மட்டும் வரணும் அனுமதி. ஆமா. அடுத்து வந்து ஒரு டோக்கனுக்கு ஒரு ஆளு தான். ஆமா அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா. அப்புறம் ஆள் வரல, கூட்டம் இல்ல, மைதானமே காலியா கிடக்குது, ஒரு டோக்கனுக்கு 2 பேரு அப்படின்னாங்க. அப்படி சொல்லி திரும்ப ஒருத்தர் தான் உள்ள விட்டுருக்காங்க. அதுலதான் பஞ்சாயத்து இருந்தது. ஓகே, இந்த மாதிரி கண்டிஷன் போட்டாங்க. அப்புறம் நம்ம அருண்ராஜ் வந்து டோக்கன் டேக் எடுக்காம போயிட்டாரு. அருண்ராஜ் உள்ள விடல. ஆமா, அதான் அதுக்குதான் இது பண்ணாப்ல அறிக்கை வெளியிட்டு இருந்தாப்ல அருண்ராஜ். என்னை உள்ள விடல, போராட்டம் பண்றாங்க. புசி போன் எடுக்கல என்னை வந்து அவாய்ட் பண்றாங்க. அப்புறம் போலீஸ் வந்து தொண்டர்களை பயங்கரம் போட்டு அடிக்கலங்க. என்னது சும்மா தட்டினாங்க, இங்க அடிச்சாங்க. பாண்டிச்சேரியில தட்டினா சும்மா தட்டினது. இங்க என்ன உடனே வந்து இது அவங்க ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு படம் வச்சிருந்தாங்களே, அந்த படம் தான் அடிச்சது. ஏதோ அது எல்லாரும் இவங்களும் அடிச்சாங்க, அவங்களும் அடிச்சாங்க, எல்லாரும் போட்டு சேர்த்து அடிச்சாங்க. ஓகே. ஆனாலும் அந்த அரசு மிக சிறப்பான அரசு. ஆமா, மிக சிறப்பா வந்து கத்துக்குங்க ஸ்டாலின் சார் கத்துக்குங்க சார் பார்த்து கத்துங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இது வீடியோல போன வீடியோல கீழே வந்து இந்த மலேசியாவில் ஆடியோ லான்ச்சுன்னு சொன்னோம்ல, அங்க ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. என்னன்னு பாத்துங்க, மலேசியாவில் போய் ஏ திமுகவே கண்டிப்பா சொல்லுவாருங்க, திமுகவுக்கு எல்லாம் உஷாரா இருங்க, திமுக ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு போய் மலேசியாவில் சொன்னாலும் சொல்லுவாரு. திமுக அவங்களை ஏமாத்திடுவாங்க, அவங்கள்ட்ட ஏமாத்திடாதீங்க, உஷாரா இருங்க அப்படின்னு அங்க போய் சொன்னாலும் கண்டிப்பா சொல்லுவாப்ல. நம்மளும் கரெக்டா கணிச்சிட்டாங்க. மலேசியா திமுக இருக்குல்ல, அங்க சொல்லுவாப்ல. அப்ப சதி என்னன்னு கேட்கவே இல்லையா? அதான் சொல்லுங்க, அவ்வளவு இது இவ்வளவு ஸ்ட்ரிக்டா அங்க ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி இங்கேயும் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. என்ன சதி வர போகுது? நான் என்ன சதின்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. என்ன சதி? இப்ப உங்க வாயால் நீங்க சொல்லுவீங்க சதின்னு. சொல்லுங்க. என்னன்னு தெரியுமா? இப்போ ஈரோடு கூட்டத்தை ஏற்பாடு பண்றது யாரு? ஈரோடு சிங்கம் கொங்கு சிங்கம் ஐயா கே செங்ஸ் ப்ரோ. சரி, நம்ம செங்ஸ் வந்து செங்கோட்டையன் வந்து ஏற்பாடு பண்றாரு. ஓகே. சரி, இதுக்கு முன்னாடி கரூர்ல நடந்த கூட்டம், ஓகே, அதுக்கு முன்னாடி நடந்த திருவாரூர் நாகப்பட்டினம் எல்லாம் நடந்துச்சுல்ல, ஆமா, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணது யாரு? போலீஸ். சரி, புசியா இருந்தது. ஓகே. என்ன ஏற்பாடு பண்ணாங்க? தண்ணி கூட ஏற்பாடு பண்ணலாம். ஏற்பாடு பண்ணீங்க நீங்க. உசுரப்பு நடந்தது, காத்து இல்ல. இதுல என்ன ஏற்பாடுனா முதல்ல என்ன? தானா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவங்களா வந்தாங்க, அவங்களா செத்தாங்க, அவங்களா போனாங்க. பர்மிஷன் லெட்டர் கொடுத்து சைன் வாங்குறதா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏற்பாடு. இந்த இடம் அப்படின்னு அவ்வளவுதான். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா? இப்ப நடந்துட்டு இருக்கிற ஏற்பாடு எப்படி நடந்துட்டு இருக்கு? எப்படி இருக்கு இப்போயா? ஏன்னா அது நம்ம ஏரியா. சென்ஸ் ப்ரோ பண்றாரு, ஒரு 50 ஆண்டு கால இது இருக்குது நம்ம ஏரியா. அங்க களத்துல அந்த குழுவுல வேலை செய்யறவங்களே நம்ம வந்து தொடர்பு கொண்டு பேசியாச்சு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயா எங்களுக்கு வந்து காவல்துறை மற்றதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனா எங்களுக்குள்ளேயே சில கருப்பாடுகள் இருக்கு, அவங்கள நினைச்சாதான் எங்களுக்கு வந்து பயமா இருக்கு. அவங்களுக்குள்ளேன்னா யாரு? செங்கோட்டையன் குரூப் உள்ளேவா? தாவேக்காக்குள்ள என்னங்க குரூப் இருக்குது? அதான் இப்ப சொல்றேன் பாருங்க. தாவேக்காவே ஒரு குரூப் தான். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா நிகழ்ச்சியுமே ஏதாவது ஒரு சர்ச்சை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு அவப்பெயர் வந்து வந்திருக்கா இல்லையா? ஆமா, உயிரிழப்பு நடந்துச்சு. ஏறுறது, அங்க ஏறுறது, மரத்து மேல ஏறுறது, தாவுறது, குதிக்கிறது, ஓடுறது, ஒடியாடுறது, குட்டிக்காரன் நடிக்கிறது, பத்திரிகையாளர் கழுத்துல துண்டை போட்டு டான்ஸ் ஆடுறது, பல விதமா நடந்திருக்கு இல்லையா? ஜேபிஆர் கூப்பிடுறது,
விஜய் கார்லயே போகிறது இப்படி எல்லாம் நடந்திருக்கு இல்லையா? ஆமா. இப்ப இந்த கூட்டங்கள்லாம் ஏற்பாடு பண்ண கூட்டம் யாருன்னா புசி, ஆதவு, ஆமா, இந்த இவங்க தான். புசி தாங்க, அவர் தாங்க முதன்மை செயலாளர் பண்ணாருல்ல, அவர் தாங்க எல்லாத்தையும் பண்ணாருல்ல. இப்ப ஏற்பாடு பண்றது செங்கோட்டையன். ஆமா, செங்கோட்டையன். ஆமா. இப்ப இந்த கூட்டம் சிறப்பாக நடந்துருச்சுன்னா, ஆமா, எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு இது இல்லாம சிறப்பா நடந்துட்டா, இப்போ விஜய் கிட்ட குட் புக்ல இடம் பெற போறது யாரு? ஆப்வியஸ்லி பெரிய ஒரு சென்ஸ் ப்ரோ தான். சரி, அதனால பாதிக்கப்பட போறது யாரு? அதனால பாதிக்கப்பட போறது யாரும் ஒருத்தர் இல்லையா? ஒருத்தர் இல்லையா? யாரு இல்லையா? ஆல்ரெடி செங்கோட்டை வந்ததுனால புசியினுடைய 3வது பொசிஷனுக்கு போயிட்டாரு. ஆதவ் வந்து 4வது பொசிஷனுக்கு போயிட்டாரு. ஆமா, அவரு இவர் வந்து காணாம போயிட்டாரு. உள்ளே உடலே டேக் இல்லாம இப்போ இந்த கூட்டத்தை மிக சிறப்பா நடத்தி முடிச்சா அடுத்த ஆப்பு யாருக்கு? ஓ, செங்ஸ் ப்ரோ 2வது வந்துருவாருங்களா? ஆல்ரெடி அவர் 2வது இடத்துல தான் வச்சிருக்காங்க. அப்ப ஆதவ் ப்ரோ வெளில போடுவாரா? இது உறுதியா அடுத்த வாட்டி ஈரோடு சந்திப்புல அவர் வந்தாருன்னா யாரா நெட்டவுக்கு போடா அப்படின்னு நட்டி விட்டுருவாங்களா? விஜய் இனிமே தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் முடிகிற வரைக்குமான அனைத்து வேலைகளையும் பொறுப்புகளையும் செங்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருவாரு. சரி இல்லையா? அப்புறம் இனிமே போன் வந்து புசிக்கு போகாது. புசிக்கு நாட்டாம விட்டு பங்காளி, பங்காளி விட்டு நாட்டாம. புசிக்கு என்ன வேலை? ஆதவுக்கு என்ன வேலை? அந்த ஐஏஎஸ்க்கு என்ன வேலை? வண்டி எடுத்து டுர்னு போக வேண்டியதுதான். என்ன வேலை? போயிட்டு போயிட்டு வர்றதா? கேட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. பனையூருக்குள்ள புசியுமா? ஆமா. அப்புறம் ஆதவுமா? ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்போ இல்ல அந்த கட்சியில ஒழுங்கா நடக்கிறதே இந்த கூட்டம் மட்டும்தான். அந்த வேலையும் செங்கோட்டையன் எடுத்துக்கிட்டாருன்னா வேற என்ன வேலை இருக்கு போதவங்களுக்கு? இப்போ இவங்களுக்கு எல்லாம் அரசியலோ மாநாடோ கூட்டமோ இப்போ பொதுக்கூட்டமோ ஊர்வலமோ இப்போ ஆர்ப்பாட்டமோ எதையுமே எப்படி நடத்துறது தெரியாது. யாருக்கு? இந்த ஆதவுக்கோ அல்லது வந்து இவங்களுக்கோ. ஆமா, புசிக்கோ இவங்களுக்கு எல்லாம் அவன் நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினீங்களா தெளிவா? அது பனையூர் பண்ணவாச வழியா நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. இவனுக்கு எதிரா, புசியானத்துக்கு எதிராதான். யாருக்கு நடத்துறது? ஆதவோட ஆதரவாளர்கள், ஆதவ ஆதரவாளர்கள். அந்த மாதிரிதான் நடத்த முடியும். அப்போ இப்ப செங்கோட்டை வந்து அங்க சிறப்பான ஒரு விஷயத்தை நடத்தி தமிழ்நாடு அளவுல பரவாயில்லப்பா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பரவாயில்ல, இந்த கூட்டம் சூப்பரா நடத்தி இருக்காங்க, உயிரிழப்பு எதுவும் இல்லப்பா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நடத்தி இருக்காங்க அப்படின்னு நீ நடத்தி காட்டிட்டா இப்ப விஜயனுடைய அடுத்த உடனே கதை கட்டுறாப்ல செங்கோட்டை. விஜயனுடைய செங்கோட்டை கதை கட்டுறாப்ல அடுத்த டேரக்டர் செங்கோட்டையன் தான். விஜயனுடைய பார்வை யார் மேல போகும்? அதான் செங்கோட்டையன் மேலதான் கதை கட்டுறாப்ல. இப்ப புசி இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இந்த கூட்டம் சிறப்பா நடந்துடக்கூடாதுன்னு யாரு கவலைப்படுவா? ஓ, புசி ஆனந்த், ஆதவ வஜனா, ஆமா அவங்க தானா? அதாவது இந்த கூட்டம் நல்லா நடைபெற்றுட்டா அவங்க பேரு ஸ்பாயில் ஆயிடும். இப்போ அவங்க வேலை செய்யறதுக்கு தெரிஞ்சிரும்ல. அதானே கூட்டம்னா எப்படி நடத்தணும்னு செங்கோட்டை. ஏண்டா மன்னார் மாங்கட்டிகளா, அங்க வர்ற ஒரு பெரிய மனுஷன் எப்படி நடத்த முடிச்சிருக்காங்க? இவ்வளவு நாள் என்ன கொலை எழுத்து விட்டு கொண்டு என் தாலி அறுத்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாப்லையா? ஓ, ஏண்டா அங்க 5 பேசாம இருந்தேன், அங்க 4 பேசாம இருந்தேன், இங்க 3 பேசாம இருந்தேன், அங்க கொண்டு போய் 41 உசுர வாங்கி மானத்தையே வாங்கி விட்டீங்களா அப்படின்னு கேட்பார்ல. இது வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு அவப்பெயர் வந்து உருவாயிருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா. இப்போ பிணநாயகன் சரியான. ஆமாமா. இப்போ இந்த சூழல்ல இப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அங்க ஏற்பாட்டாளர் குழுவில் இருக்கிறவங்களே அச்சம் தெரியும். அடிக்கடி சொல்லுங்க அத சோர்ஸ் இருக்குறீங்க. ஓகே, நம்ம ஊர் தானே, அங்க உள்ள நம்ம மக்கள் தானே. ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அரசு மேலேயோ அல்லது காவல்துறையோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அவங்க நீட்டா எங்களுக்கு எல்லாமே வந்து சந்தேகமெல்லாம் இவங்க மேலதாங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 தான் பிரச்சனைங்கிறாங்க. இவங்க மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இவங்க ஏதோ குட்டி கலாட்டம் பண்ணலாம், ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இல்ல, ஏதாவது அசம்பாவிதம் வந்து ஏதாவது பாத்தீங்கன்னா அங்க ஒரு 40 அடி உயரத்துக்கு ஒரு விளம்பர பேனர் ஒண்ணு இருக்கு, தள்ளி விடலாம், அந்த பேனர் போடலாம். அந்த பேனர் வந்து மேல யாரும் ஏறிடக்கூடாதுன்னு உள்கம்பி வேலையெல்லாம் சுத்தி வைக்கிற அளவுக்கு முன்னெச்சரிக்கையோட இருக்காரு செங்ஸ். அந்த அளவுக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க. பவுன்சர்ஸ் காட்டு முன்னாடியில சமாளிக்க அளவுக்கு ஆயிட்டாங்க. பவுன்சர்ஸ் 5 பேர் சுத்தி நிறுத்தி வச்சிருக்காங்க, அதனால யாரும் ஏறிடக்கூடாதுன்னு எவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருக்காங்க பாருங்க. அதே மாதிரி முதல் முறையாக தாவேகா கூட்டத்துல உணவு தண்ணி இதெல்லாம் வந்து இந்த கூட்டத்தில் ஏற்பாடு பண்றாங்களாம். பாத்தீங்களா? இல்லையே, இல்ல இப்ப இந்த செய்தி பாத்தீங்களா? அப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு காசு உள்ளவும் செய்யறான், காசு இல்லாம செய்ய முடியாது. லாட்டரி தம்பிட்டு இல்லாத காசா? காசு மேட்டர் இல்ல, அறிவு வேணும்ல.
கடைசி அறிவுட்ட பையங்க போய் நான் எங்க சொன்னேன் அறிவு இல்லாம எப்படி 1000 கோடி சம்பாதிக்க முடியும்? ஏங்க அது காசு சம்பாதிக்கிறதுக்கு அறிவு நாய் பேய் கூட சம்பாதிக்கும். பழைய பாட்டுல கூட ஒண்ணு இருக்கும். என்னது? கண்ட நாய்கிட்டலாம் அறிவு பணம் போய் சேருது, அறிவு உள்ளவங்க பணம் பாட்டுலாம் இருக்கு. இப்படியே இருக்கா? அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி வந்து காசு சம்பாதிக்கிறது வேற, அது சூழ்ச்சி பண்ணி அது மாமனார் வீட்டு கதை கூட பண்றது. ஆமா, ஆனா இது வந்து ஏற்பாடு பண்றதுங்கிறது அறிவு. ஏற்பாடு பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா, அது ஏற்பாடு வந்து ரொம்ப அதுல நம்ம சென்ஸ் வந்து அவர் ஜித்து பேர் போனவர் அவரு 50 வருஷமா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அதிமுக. அப்புறம் இந்த கூட்டத்துக்கு ஒரு அறநிலைத்துறையினுடைய இடத்தை தான் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஆமா. இப்ப திமுக சதி செய்யுதா? இப்ப இல்ல, காசு கொடுப்பாங்க. அறநிலைத்துறை இடத்தையே கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகே, நடத்திட்டு போங்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல ஹைவேஸை ஒட்டி கொடுத்துருக்காங்க. சிரமப்படக்கூடாது, எங்கேயும் வெளியே தூரமா கொடுத்தா சிரமமா இருக்கணும், ஹைவேஸை ஒட்டியே கொடுக்குறாங்க. அடுத்து அந்த இடத்த நீங்களே சுத்தம் பண்ணி கொடுக்கணும். எப்படி? நீங்களே சுத்தம் பண்ணி கொடுக்கணும். இந்த இடம் நாங்கள் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்க திருப்பி கொடுக்கணும். நாங்கள் இந்த இடத்துல பணம் இல்லாம கொடுக்குறோம். பணம் இருக்கக்கூடாது, செருப்பு இருக்கக்கூடாது, வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடாது, மரத்தை ஏறி உடைக்க கூடாது. ஆமா, இதெல்லாம் முக்கியமா பணங்கள் இருக்கக்கூடாது. அதான் சொல்லி கொடுக்குறது. மொத்தத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி காலி பண்ணி சேரெல்லாம் உடச்சி போட்டுலாம் போகக்கூடாது, செருப்பு குட்டாரம் விட்டுட்டு போகக்கூடாது. இப்படியெல்லாம் வந்து பல கண்டிஷனை போட்டு நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு 50,000 முன்பணம் கட்ட சொல்லியிருக்காங்க. 50,000 தானே அவங்களுக்கு? அவ்வளோங்க. ஓகே, 50,000 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படியாக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. ஆனா எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இவங்களை நினைச்சாதான் எங்களுக்கு வந்து அச்சமாக இருக்கிறது. 3 பயிலும் நினைச்சாதான் அங்க இதுல ஏற்பாட்டு குழுவில் உள்ள நபர்கள் சில பேர் நமக்கு வந்து தகவல் சொல்றாங்க. சிறப்பு. அடுத்து தாவேகாவுல வேட்பாளர்கள் அவங்கவுங்க பிரச்சாரத்தை துவங்கிட்டாங்க. யாருங்க அது? ஏங்க எலெக்ஷன் டேட்டே அறிவிக்கல, அதுக்குள்ள அவங்க பைத்தியமா அவங்களே அறிவிச்சுட்டு அவங்களே வேலை பார்க்கறதுக்கு இன்னும் அடுத்த சீமானார் பண்ணுங்க. என்னது ஆளுங்கட்சி திமுக கூட இன்னும் யார் வேட்பாளர்னு தெரியாது. ஆமாங்க, தெரியாது. ஏங்க டேட் என்ன அறிவிக்கலையேங்க, அதுக்குள்ள யாருங்க அவனே அறிவிச்சுட்டு அவனே வேலை பார்க்கறது? பிரபுன்னு ஒருத்தர், இளையதளம் பிரபுவா? ஒரு பிரபு எங்க போடுற மாதிரிக்குங்க. ஓகே. அந்த பிரபு வீடு வீடா போய் அம்மா எனக்கு ஓட்டு போட்டுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்ப போய் கேட்டா பிச்சை தாங்க போடுவாங்க. எலெக்ஷன் டைம்ல போட்டாதான் ஓட்டு போடுவாங்க. யாரு தம்பி எடுங்க? அதாவது அதிமுக வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல போயிட்டு இருக்காரு அவரு. நான் தான் வேட்பாளர், விஜய் அறிவிக்க வேண்டியது இல்ல, செங்கோட்டையை பரிசீலிக்க வேண்டியது இல்ல, புசி வந்து பரிந்துரைக்க வேண்டியது இல்ல, எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க நான் தான் வேட்பாளர். அந்தந்த அதாவது சப்போஸ் விஜய் அறிவிக்கலன்னா இவரே சுயேட்சை தன்னை அறிவிச்சுக்கிட்டு இவரே நின்றுவாப்புல இருக்கு. ஏன்னா ஓட்டு இவருக்கு தானே விழுவான். STVKவா? என்னது சுயேட்சை டிவிக்கு தெரியல, இருக்கலாம் அப்படின்னு வந்து பிரச்சாரத்தை துவங்கிட்டாங்க அவங்க. இப்போ அதிமுக பாத்தீங்கன்னா விருப்பு மனு வாங்கிட்டு இருக்காங்க. வெறுப்பு மனுவா? வெறுப்பு மனு அதிமுக பொறுத்த வரைக்கும் வெறுப்பு மனு தான். ஏடா தோக்கிறதுக்கு நான் எங்கடா வெறுப்பு மனு? மஞ்சள் சட்டை நீ போ, செப்பு சட்டை நீ போட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. விருப்பு மனு கொடுத்துட்டு இருக்காங்க. கோமாளிகளா, 4 மாசம் இருக்கு தேர்தலுக்கு, தேதி அறிவிக்கல. ஐயா என்ன பிரச்சனை? நான் இப்ப நீ நினைக்கலாம் எடப்பாடி எதுக்கு இப்பயே சுற்றுப்பயணம் போறாரு, எதுக்கு? ஏன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே தன்னோட வேலையை பார்த்து வைக்கணும். எலெக்ஷன் 3 மாசம் இருக்குல்ல, அப்ப ஏடிஎம்கே வேலையே பார்க்காது. மோடிக்கு வரவேற்கிறதும் மோடி மேடையில போய் ஒரு உட்கார்றதும் தான் வேலை. வேற எந்த வேலையும் வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் எலெக்ஷனுக்கு முன்னாடி முடிச்சு வச்சிருந்தோம் சொல்லிட்டாங்க. அது இல்ல, நம்ம கிட்ட வேட்பாளர் இருக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்றாங்களாமா. ஓ, எவ்வளவு பேர் தேடுறான்னா ஒரு 150 சீட் நிக்கணும்னா நம்ம கிட்ட வேட்பாளர் இருக்கிறாங்களா இல்லையா சந்தேகம் வந்துருச்சாமா. யோ எல்லா தொகுதியிலையும் கொடுக்க சொல்லி அந்த தொகுதி எல்லாம் காலியா இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னா. ஓகே ஓகே. இவனுக்கு சம்மந்தம் இல்லாம விருப்பம் வாங்கிட்டு இருக்காருங்க. அவனுக்கு பிரச்சாரத்தையும் தொடங்கிட்டாரு. என்னங்க ரொம்ப டிவிக்கே பிரச்சாரத்தையும் தொடங்கி. நல்ல விஷயம் தானே, அது ஏங்க சிரிக்கிறீங்க? விஜய் போய் தனியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இவனுக்கு வேட்பாளர்னு அவனுக்கு போய் தொகுதியில அவனுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு. என்ன பிரச்சனை இல்ல, முன்னாடியே வேலை பார்க்கறாங்க, அவ்வளவுதானே. தேர்தல் வேலைங்க. கோமாளிங்களா, அரசியல் கட்சி என்னன்னு தெரியல. இன்னும் 3 மாசம் தானே இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸ்டாலின் எல்லாரையும் என்னது அந்த கிளை செயலாளர்கள் வந்து பூத் ஏஜென்ட் அவங்க இவங்கள வச்சு, பூத் ஏஜென்ட் இல்லாதவங்க இந்த வேலையை தான் பார்ப்பாங்க. ஏங்க பூத் ஏஜென்ட்ல ஒரு மேட்டரா? இப்போ வந்து கேரளாவில் வந்து பூத் ஏஜென்டே கிடையாது. அப்போ ஜெயிக்கலையா, 50 சீட்டு ஜெயிக்கலையா பிஜேபி? அது மாதிரிதான் நீங்க சொல்றது. பூத் ஏஜெண்டை வந்து வளர்த்தெடுத்தா தான் அரசியல் கட்சிகள் வந்து ஜெயிக்க முடியுங்கிறீங்க. பூத் ஏஜென்ட் இருக்கலாம் வச்சுக்கலாம்,
இல்ல அதான் அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம். எங்களுக்கு வேட்பாளருக்கு ஆள் இல்லை, இங்க பூஜை வச்சுட்டு எங்க போறதுங்கிற மாதிரி ஓகே இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது, கூத்து நடந்துட்டு இருக்குது. கடைசியா வந்து விஜய் ஈரோடு மாநாட்டில் ஈரோடு மக்கள் சந்திப்புல போயிட்டு என்ன பேச போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து லைவ்ல உங்களுக்கு நாங்க ஒரு கமெண்ட் வந்து இது பண்றோம். லைவ் பண்றீங்களா? ஆமா, இல்ல லைவ்னா லைவ் பண்றது இல்ல, லைவ் பண்றதாங்க. இல்ல அங்க நடக்க இங்க நாம வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு வந்து சோர்ஸ் வச்சிருக்கோம். களத்துல இருக்கிற ஆட்களே நம்ம கிட்ட இருக்காங்க. ஓகே, அதனால 6 ப்ரோவா அந்த டீம் ஏற்பாட்டு குழுவில் உள்ள நபர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதனால மீண்டும் உங்களுக்கு வந்து விரைவான பல தகவல்கள் வந்து கொடுக்குறோம், வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம கமெண்ட் பண்றவங்களுக்கு என்ன இது பண்றது, சிறப்பு செய்யறதுங்கிறது அடுத்து ஏதாவது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உண்டாக்கி சோப்பு டப்பா கரிச்சு கூட கொடுத்துறாதீங்க. அங்க இருந்து கல் வரும் பார்த்து பத்திரம்.